இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10ஆம் தேதி 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19, 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19, 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி என்பவர்கள் உழைக்கும் மக்கள். நீங்கள் இந்த மாதம் குறிப்பாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராகு அங்காரக தோஷத்தை உண்டாக்குறாரு. இவங்க 2வது வீட்டில் அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டி வருது. நீங்கள் சொல்லும் சில கசப்பான விஷயங்கள் பணியிடத்தில் உங்கள் நிலைமையை கெடுத்துரும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க முடிஞ்சவரை முயற்சி செய்யணும். இல்லைன்னா நீங்கள் சிக்கலை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் சக ஊழியர்கள் நடத்த உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவங்களால நீங்கள் பணியிடத்தில் நல்ல பதவியே பெறலாம். வியாபாரம் செஞ்சிங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து நல்ல சூழ்நிலை இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியில் முதல் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீடு 3ஆம் வீடு 10ஆம் வீடுகளில் முழு பார்வை பெறாரு. அதனால் வியாபாரத்துறையில் சில புதிய ஆதாயங்கள் உருவாகுது. அஞ்சல் மூலம் சில புதிய நபர்களை சந்திப்பீங்க. உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாகவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சி உங்கள் படிப்பிற்கு போதுமான நேரத்தை வழங்குவதாக இருக்கும். ஆனால் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பும் வகையில் இருக்கும். இதனால் உங்கள் கல்வியில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பதனால குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் பேச்சில் கசப்பு இருக்கலாம். இது உங்கள் நட்பை கெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது மற்றும் யாரிடமும் கசப்பான அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான உறவில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர் சில கசப்பான விஷயங்களை சொல்லுவாங்க. அதனால் உங்கள் மனம் கலக்கமடையுது. அவங்கள நேசிப்பதன் மூலம் நீங்கள் சரியானதை செய்தீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. இது நிலைமையை மோசமாக்குது. அதனால் வாக்குவாதங்கள்லேருந்து விலகி இருப்பீங்க. திருமணமானவர்களை பற்றி நம்ம பேசணும்னா சனி பகவானின் தாக்கம் மாதம் முழுவதும் 7ஆவது வீட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் உறவில் நேர்மையாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையை கவனித்து கொள்ள முயற்சி செய்வீங்க. 7ஆம் வீட்டில் அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த நிலை பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்தியல் வேறுபாடுகள் மற்றும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்குது. சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் உச்சராசியில் இருப்பதனால உங்களுக்கு அரசு வழியில் லாபம் கிடைக்கிது. உங்கள் தைரியமும் துணிச்சலும் உயர்ந்த நிலையில் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ரிஸ்க் எடுத்து நல்ல பண லாபத்தை பெறலாம். உங்கள் 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் 8ஆம் வீடு 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டை முழு பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. ராசி அதிபதி சொந்த ராசியில் தங்கி உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறாரு. ஆனால் 2ஆவது வீட்டில் செவ்வாய் புதனுடன் ராகு இருக்குது. உடல்நல பிரச்சனைகள் உங்களை நெருங்காது. கண்கள் மற்றும் பற்களில் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் வலி அல்லது உங்களுக்கு முடி தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். பணம் ஈட்டவும் வருமானத்தை பெருக்கவும் பல வாய்ப்புகள் கிடைக்கும். கணிசமான பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் உங்கள் செலவுகளும் உயருது.
உங்கள் குடும்பத்திற்கு நகைகள், ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் வாங்கலாம். இந்த மாதம் உங்கள் பெரும் புகழும் கூடலாம். உங்கள் பெரும் புகழும் கூடுறனால எல்லாத்துலேயும் சுமூக உறவு மேற்கொள்ள எண்ணுவீங்க. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் என்றாலும் கூட்டு குடும்பத்தில் சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கலாம். சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் அமைதியை இழக்க நேரலாம். பொறுமையுடன் எதையும் கையாள வேண்டி வரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி அடைய முடியும். உங்கள் தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும். முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் பணம் பெறவும் முடியும். குலதெய்வ வழிபாடு துணை நிற்கும். தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சமாளிக்கும் தைரியமும் நம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்கலாம். உங்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். காதல் உறவுகளில் மகிழ்ச்சி கூடும். தனிநபர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதமும் இதுதான். மாணவர்கள் உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றி பெறுவாங்க. மாணவர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கிடுவாங்க. இது அவர்களின் அறிவை மேம்படுத்தி தேர்வில் தேர்ச்சி பெற கண்டிப்பாக உதவும். காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். பெற்றோரின் ஒப்புதலுடன் காதலர்கள் திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க. தனிமையில் இருந்தாங்கன்னா ஒரு கூட்டாண்மை இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. ஒரு கூட்டாளரை சேர்த்துக்கிடுவாங்க. ஒரு சிலர் பல உறவுகளை கொண்டிருப்பதாக இருப்பாங்க. அந்த வாய்ப்புகள் தேடி வரும். இது எதிர்காலத்தில் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால் உறவு சிக்கலை தவிர்க்க உங்கள் வரம்புகளையும் தூரத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிறணும். கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். என்றாலும் மூன்றாவது நபரின் தலையீட்டால் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம். அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்க தலையிட அனுமதிக்க வேணாம். கூட்டு குடும்பத்தில் நீங்கள் வசிச்சிங்கன்னா எல்லோருடனும் அனுசரித்து செய்யணும். அந்த முயற்சியை மேற்கொள்ளணும். சிவபெருமான வழிபடுறது காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை காண உதவும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரிய பகவானுக்கு பூஜை செய்யுங்க. இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கலாம். ஏற்றத்துடன் இருக்கும். உங்கள் வருமானம் அதிகரிக்கலாம். மேலும் சேமிப்பில் முன்னேற்றம் இருக்கும். பல ஆதாரங்கள், அதனால் உங்களுக்கு பணவரவு இருக்கும். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆதரவால் உங்கள் சேமிப்பு உயரலாம். நிதி வளர்ச்சிக்காக உடன்பிறப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இருந்த இரத்த சம்பந்தமான உறவுகளுடன் சுமூகமான உறவை பேணுறது பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றலாம். நிதி வளர்ச்சியின் மூலம் மகிழ்ச்சியை பெற வாய்ப்புகள் இருக்குது. மகான்களை தொடர்ந்து வழிபடணும். உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவும். உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் பணிச்சூழலில் இருந்தீங்கன்னா தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் அணியின் தலைவர், சக பணியாளர்கள் மற்றும் பிறரை அனுசரித்து போகிறதன் மூலம் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இது உங்கள் வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுவதை தடுக்கும். நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்கணும். யாரிடமும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேணாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இது விரும்பிய பதவிகளுக்கு பதவி உயர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும். தொழிலில் வெற்றி காண திட்டமிட்டு செயல்களை மேற்கொள்கிறது நல்லது. அது உங்கள் வளர்ச்சி பாதைக்கு உங்களை கொண்டு போகும். உங்கள் முதலீடுகளின் மூலம் பெரும் வருமானம் கிடைக்க அனைவரின் ஆதரவையும் பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் தொழில் வளர்ச்சி கருதி புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்கள் வணிக வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ள நேரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழிலில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகம், கண்கள், கழுத்து மேலும் தோள்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டீங்கன்னா நீங்கள் சிகிச்சைக்கு போக வேண்டி வரும். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அப்பப்போ நீங்கள் பரிசோதனைக்கு உங்களை உட்படுத்திக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பேண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான மாதம். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல மாணவர்கள் ஆர்வம் காட்டலாம்.
அதன் மூலம் மாணவர்கள் உங்கள் அறிவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். போட்டித் தேர்வுகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி அடையலாம். இது பெயரையும் புகழையும் கொண்டுட்டு வந்து சேர்க்கும். உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றியை அடைய உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கலாம். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பெரிய வெகுமதிகள் கிடைக்கும். கல்வியில் சிறந்து விளங்கணுன்னா ஹயக்கிரிவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 6, 9, 10, 11, 12, 21, 22, 25, 26 மற்றும் 27. அசுப தேதிகள் 1, 2, 3, 4, 13, 14, 15, 18, 19, 20, 28, 29, 30 மற்றும் 31. இதுவரை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.